الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: علم آدم الأسماء كلها. وكان النبي صلى الله عليه وسلم: أنا نبي آدم بين الماء والطين. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ்வினுடைய அருளால் மிக அற்புதமாக வருடந்தோறும் நடத்தப்படுகிற இந்த ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த பள்ளியினுடைய கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி நாசருத்தீன் ஹாஜி அவர்களுக்கும், கண்ணியத்திற்குரிய தலைவர் சாதிக் ஹாஜி அவர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய செயலாளர் அவுர்மான் குட்டி ஹாஜி அவர்களுக்கும், பொருளாளர் கண்ணியத்திற்குரிய சான்பாஷா ஷாஹிப் அவர்களுக்கும், நிர்வாகத்தினுடைய அங்கத்தினர்கள் அத்துணை பேர்களுக்கும், இந்த பள்ளியில் இமாமாக பணிபுரிகிற கண்ணியத்திற்குரிய எனது பாசத்திற்குரிய நண்பர் ஜலாலுத்தீன் இம்தாதி ஹஜரத் அவர்களுக்கும், இனிமையாக கிராத் ஓதி நம்ம எல்லாம் மெய்மறக்க செய்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஃபிதுல் குர்ஆன் வலியுல்லா மிஸ்பாஹி ஹஜரத் அவர்களுக்கும், வருகின்றிருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள் எல்லோருடைய பெயரையும் சொல்ல ஆசைதான், நேரமில்லை. ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இளைஞர்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. 12 மணிக்கு உங்களை எல்லாம் விட்டு விடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு, ஏனென்றால் அதற்கு மேலும் தாங்காது. அதனால் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். 12 மணிக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தருகிற பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்குள்ளே 1,24,000 நபிமார்களில் 25 பேர்களை மட்டும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த 25 பேர்களின் வரலாறுகளை இந்த சமூகம் அறிந்திருக்கிறதா என்றால் இல்லை. தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற காரணத்தினால் குர்ஆன் முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து சொன்ன 25 நபிமார்களின் வரலாறுகளை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு அழகான ஏற்பாட்டை இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுவான். நாடிய ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே ஆலோசனை கேட்பான். நான் மனித இனங்களை படைக்கலாம் என்று நினைக்கிறேன். மனிதனுக்கு முன்னால் ஜின்களை இறைவன் படைத்த காரணத்தினால் ஜின்களின் அட்டூழியங்களை பார்த்த மலக்குகள் சொல்லுவார்கள், மனிதர்களையா படைக்கப் போகிறாய்? அவர்கள் ரத்தத்தை ஓட்டுவார்கள், அநீதி அளிப்பார்கள், தொல்லைகள் கொடுப்பார்கள் என்று நிறைய மலக்குகள் பேசுவார்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நான் முடிவு செய்து விட்டேன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் படைக்க நாடி பூமியிலே போய் மண்ணெடுத்து வர சொல்லுவான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருகிறார்கள், மண்ணை கேட்கிறார்கள். இறைவன் மீது ஆணையாக என்னிடத்திலிருந்து மண்ணை எடுக்க கூடாது என்று பூமி சொல்கிறது. பூமியின் மிரட்டலுக்கு பயந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செல்கிறார்கள். ரப்பே, உன் மீது ஆணையிட்டு கொடுக்க முடியாது என்று பூமி சொல்லிவிட்டது. அடுத்து மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், பூமி மறுக்கிறது. அதற்கு அடுத்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், பூமி மறுக்கிறது. கடைசியில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், நெஞ்சுரம் கொண்டவர், பூமி மறுக்கிறது. உன்னுடைய கட்டளையை நான் கேட்பதா, என் ரப்பின் கட்டளையை நான் கேட்பதா? என் ரப்புதான் மண்ணெடுத்து வர சொல்லி இருக்கிறான் என்று 4 வகை மண்ணை எடுக்கிறார்கள்.
இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். 4 வகை மண், வெள்ளையாக, கருப்பாக, சாம்பல் நிறமாக, இதை போன்று கோதுமை நிறமான மண்ணை எடுக்கிறார்கள். இந்த 4 நாளும் 4 மண்ணையும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நெஞ்சுரம் கொண்ட இஸ்ராயீல், மனிதனை படைக்க மண்ணை எடுத்து வந்தாய், இந்த மனிதனின் உயிரை வாங்குகிற, உயிரை எடுக்கிற பொறுப்பையும் உன்னிடத்திலேயே கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் அன்றைக்கே இஸ்ராயீலுக்கு பொறுப்பு கொடுத்து விட்டார். அல்லாஹு அக்பர். இந்த மண்ணை எடுத்தவுடன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், சொர்க்கத்தின் தண்ணீர் எடுத்து இந்த மண்ணை குழைத்து வையுங்கள். மண் குழைக்கப்படுகிறது. 40 ஆண்டுகளாக மலக்குகள் மேலும் கீழுமாக ஆக்குகிறார்கள். இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா மேலே கீழே ஆக்குவாங்க. அதே மாதிரி மலக்குகள் மேலும் கீழுமாக ஆக்கி 40 ஆண்டு காலம் அதிலே 360 நரம்புகளையும் 240 எலும்புகளையும் 12 பூட்டுக்களையும் தலைக்கு அவும் கஷ்டமான வலுவான எலும்பை கொண்ட மூடியையும் அதை இணைப்பதற்கு 7 பொருத்தங்களையும் கைகால்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கிறான். படைத்த ரப்பல் ஆலமீன் அதற்குள் ரூஹை தங்குரத்தில் இருந்து ஊதுகிறான். குர்ஆன் பேசுகிறது, நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை நான் இவனுக்குள் ஊதினேன் என்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு, படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரூஹ் ஊதப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் விழித்து பார்க்கிறார்கள். பார்த்தால் சொர்க்கத்தினுடைய மேல் பகுதியிலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்தின் மேல் பகுதியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். படிக்க தெரியாதே. அல்லாஹ்விடத்திலே ரப்பே இது என்ன என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். கண்ணை விழித்த உடனே பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் மனிதன் முதலில் பேசிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு இது என்ன என்று கேட்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் சரிதான், ஆனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இருக்கிறதே அது யார் என்று கேட்கிறார்கள். அங்கே கேள்வி பிறக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அதுதான் இறுதி தூதர், எனக்கு பிரியமானவர், அவரின் பெயரை சொல்லி யார் துஆ கேட்டாலும் நான் கபூல் செய்வேன். உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இறுதி மனிதரை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அந்த இறுதி மனிதரை உன்னிலிருந்து தான் அவர் பிறப்பார். அந்த பிறக்கிற மனிதரை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விரல்களையும் இணைத்துக்கொள், பெருவிரலின் விரல்களை நெகத்தை பார் என்பான். நிகத்திலே பார்க்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோற்றத்தை கண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தோற்றத்தை தன்னுடைய கண்ணோடு இணைத்து குர்ரத் ஐனி பிக யா ரசூலல்லாஹ், குர்ரத் ஐனி பிக யா முஹம்மத் என்று கண்ணிலே ஒத்தினார்கள். அதைத்தான் பாங்கின் துஆவின் போது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய ஆதிபிதா கண்ணிலே ஒத்தியதை போன்று நாயகத்தை நம் கண்ணிலே ஒத்துகிற நடைமுறை ஆதமிலிருந்து இன்று வரை தொடர்ந்து வருகிற நடைமுறையாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்ணிலே ஒத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், மலக்குகளே இந்த ஆதமை எடுத்துக்கொண்டு 7 வானத்தையும் சுற்றி வாருங்கள். மலக்குகள் சுற்றி வருகிறார்கள். சொர்க்கத்திலே மலக்குகள் ஏராளமான கௌரவம் வரவேற்பு கொடுக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மெம்பர் செய்யப்படுகிறது. அந்த மெம்பரிலே ஏறி அசாவும் வழங்கப்படுகிறது. இந்த மெம்பரில் ஏறி அசாவோடு ஓதுறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலேயே ஆதமுக்கு கொடுக்கப்பட்ட நடைமுறைதான் இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சமூகம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எங்கிருந்து வந்தது? சொர்க்கத்தில் இருந்து வருகிறது. முதலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாவை பிடித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். மலக்குகள் எல்லாம் பதில் சொல்லுகிறார்கள், அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் சொல்லுவார், இதுதான் இந்த உம்மத்திற்கு கியாமத் நாள் வரை முஹம்மத். சொர்க்கத்தில் தோன்றிய முஹம்மத் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஸ்மாக்கள் பெயர்களை கற்றுக் கொடுப்பான். பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுப்பான். மலக்குகளிடத்தில் கேட்பான், இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு? அவங்க லா அலம் தெரியாது. ஆதமிடத்தில் கேட்கிற போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு பெயராக சொல்லுகிறார்கள். மலக்குகள் அசந்து நிற்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கௌரவப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் ஆதமுக்கு அழகான ஒரு தூக்கத்தை கொடுத்தான். தூங்கி முழிச்சு பார்த்தா ஆதமின் விலா எலும்பிலிருந்து ஒரு அழகான மங்கை ஒன்று ஹவ்வா படைக்கப்பட்டிருக்கிறார்.
அதனாலதான் ஆம்பளைகளுக்கு விழா எலும்பு மொத்தம் 23 சேர்ந்து, பொம்பளைகளுக்கு 24. இந்த விழா எலும்பு கொஞ்சம் கோணலாட்டா இருக்கும், இடது விழா எலும்பு. வரலாறுகள் சொல்லுகிறது, ஏன் அல்லாஹ் பெண்ணை இடது விழா எலும்பிலிருந்து படைத்தான் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆணின் இதயத்திற்கு கீழ் தான் விழா எலும்பு இருக்கிறது. மனைவியை தன் இதயத்திற்கு கீழ் ஒரு கணவன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இடது விழா எலும்பிலிருந்து படைத்திருக்கிறார். மனைவி கொஞ்சம் கோண புத்தி உள்ளவளாகத்தான் இருப்பாள், அவள் கொஞ்சம் இடையூறு செய்வாள், எல்லாம் நடக்கும். ஆனாலும் கூட இதயத்தில் அவள் இருக்க வேண்டும். ஆதமுக்கு பாசம் அன்றைக்கு இருந்தது, உம்மத்திற்கும் மனைவியின் மீது பாசம் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உன்னை தொடலாம் என்று நினைக்கிறார்கள். கையை கொண்டு போகும்போது அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த பெண்ணையும் மகர் இல்லாமல் தொட முடியாது. ரப்பே, இந்த பெண்ணை தொடுவதற்கு மகர் என்ன? அதோ பார்த்தாயே முஹம்மத், அந்த முஹம்மதின் மீது 3 முறை ஸலவாத்தை சொல்லிக்கொள், நீ அந்த பெண்ணை அடைந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அன்னைக்கே மகர் மனக்கொடை, பெண்ணை தொடுவதற்கு மகர் கொடுக்கிற கலாச்சாரம் ஆரம்பமாகிவிட்டது. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, ஆனா இன்னைக்கு பெண்ணிடத்திலே வாங்கும் கலாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த இப்லீஸுக்கு எப்படி இருக்கும்? ஆதமை சிறப்பாக்க இப்லீஸ் ஒரு பக்கம் வருத்தப்படுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொர்க்கத்திலே ஒரு குதிரையை வழங்குகிறார் உலா வருவதற்காக. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஒட்டகத்தை வழங்குகிறார் உலா வருவதற்காக. 2 பேர்களும் சொர்க்கத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆனந்தத்தை பார்த்து இப்லீஸால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொறாமை. கலக்கஹு மின் தீன் வ கலக்தனி மின் நார், என்னை நெருப்பால் படைத்து அவனை ஆதமை மண்ணால் படைத்திருக்கிறாய், ஆதமுக்கு சிறப்பா என்று இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். இந்த நேரத்திலேதான் அல்லாஹ்வின் முனிவுக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். ஆதமின் மீது பொறாமை. சொர்க்கத்திற்குள்ளே உலா வருகிற போது சொர்க்கத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிறது. இப்லீஸ் உள்ளே வர வழி இல்லை. இப்லீஸ் கேட்கிறார், ஆதமே, சொர்க்கத்திலே வருவதற்கு எனக்கு வழி கொடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுகிறார்கள். சொர்க்கத்திலே உன்னை நுழைய வைப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், திரும்ப சொல்லுவான், ஆதமே, அவ்வாவே, எல்லா சொர்க்கத்தினுடைய நியமத்துக்களையும் அனுபவிக்கலாம், இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் போக கூடாது. லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன், அங்க போனீங்கன்னா நீங்க நஷ்டவாளியாக அநியாயக்காரர்களா மாறி விடுவீர்கள். இப்லீஸ் பார்க்கறான். அல்லாஹு அக்பர். அன்னைக்கு ஒரு இப்லீஸ், அந்த இப்லீஸ் இன்னைக்கு சமூகத்தில் இறங்கி நின்று கொண்டிருக்கிறது, கர்நாடகாவுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, தமிழ்நாட்டில எல்லாம் இருந்து போயாச்சு இப்ப கொஞ்ச நாளா. அப்ப அன்புக்குரியவர்களே, நேரா வந்து நான் உள்ளே நுழைய வருகிறேன் என்று சொல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறார்கள். இப்பொழுது உள்ளே நுழைவதற்கு தந்திரம் செய்கிறான். சொர்க்கத்திலே அழகான பொருட்கள், அழகான மிருகங்கள் 2 தான் அல்லாஹ்விடத்திலே விரும்பத்தக்கது. ஒன்று மயில், இன்னொன்று பாம்பு. இந்த 2மே சொர்க்கத்தில் அழகாக கருதப்பட்டது. அந்த மயிலை அழைக்கிறான், ஆனந்த வார்த்தைகளை பேசுகிறான். மயில் தனக்கு துணையாக பாம்பை அழைக்கிறது. இந்த பாம்பின் பல்லுக்குள்ளே இப்லீஸ் நுழைந்து சொர்க்கத்திற்குள் வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய நாடகம். எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த மரத்துக்கு அருகிலே நின்று கொண்டான். ஆதமும் ஹவ்வாவும் வருகிற போது 2 பேர்த்தையும் பார்த்து உபதேசம் செய்கிறான். இப்லீஸ் தான் பெரிய ஆளாச்சே, எல்லோரையும் புரிஞ்ச மடக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும் மடக்கும் ஆற்றல் படைத்தவன் இல்லையா? அதனால இந்த மரத்துல அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம், நீங்க இதை சாப்பிட்டா எப்பயுமே இளமையாக இருப்பீர்கள். இளமை மாறவே மாறாது இல்லையா? எப்பொழுதும் இளமையாக இருப்பீர்கள். சொர்க்கத்தில் இருந்து நீங்கள் வெளியே செல்லவே முடியாது, அவ்வளவு ஆற்றல் இந்த மரத்திற்கு இருக்கிறது என்று சொல்ல, பொம்பளைகளுக்கு தான் இயற்கையிலேயே வசம்பு வார்த்தைகளுக்கு மயங்குவார்களே. அதனால இப்லீஸினுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுகிறார்கள். அம்மா சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஐயா சாப்பிடாம இருப்பாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் பார்க்கிறார்கள், நீ சாப்பிட்டு விட்டாய், அதனால் நான் சாப்பிடுகிறேன். 2 பேரும் சாப்பிட்டு முடிப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே சொல்லுவான், தடுத்ததை சாப்பிட்டீர்கள், அதனால் சொர்க்கத்தில் இருந்து இறங்குங்கள். தடுத்ததை சாப்பிட்டீர்கள், சொர்க்கத்தில் இருந்து இறங்குங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிற்கு இறக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சிலோன் அன்றைக்கு இந்தியாவோடு சேர்ந்திருந்தது. இறக்கப்படுகிறார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவுக்கு இறக்கப்படுகிறார்கள். இப்லீஸ் தூக்கி எறியப்படுகிறான். ஈராக்கில் இருக்கிற பஸ்ராவுக்கு எறியப்படுகிறான். இந்த மயில் இருக்கிறது இஸ்பஹானுக்கு இறக்கப்படுகிறது. மயிலின் காலின் அழகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றினான். இன்னைக்கு பார்க்கலாம், மயிலுக்கு கால் அழகு இருக்காது, இறகின் அழகுதான் இருக்கும்.
மலிக்கே பாப், ஷாமில் இருக்கிற மலிக்கே பாப் என்ற இடத்திற்கு இந்த பாம்பை எறிகிறார். இதற்கு முன்னால் வரை பாம்புக்கு கால் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்லீஸுக்கு உதவி செய்ததால் காலை எடுத்தார். உன் சமூகம் இனிமேல் கால் இல்லாமல் தான் ஊர்ந்து செல்லும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாப் மலிக் என்ற அந்த ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார். அல்லாஹு அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே இறங்குகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுதார்கள். தப்ப வெப்பநிலைகள் உஷ்ணத்தை உணர்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுததால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உடனே வந்து சேர்க்கிறார்கள். உடல் குளிர்ச்சி அடைகிறது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக இருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கத்திலிருந்து ஆட்டை அழைத்து செல், அந்த ஆட்டை அறுத்து உணவை ஹவ்வாவுக்கு சாப்பிட கொடுத்து விடு, அதில் இருக்கக்கூடிய தோலை வைத்து ஆடை செய்கிற தொழிலை கற்றுக் கொடு. ஹவ்வாவுக்கு ஆடை செய்கிற அமைப்பை ஜிப்ராயில் கற்றுக் கொடுக்க முதல் ஆடை தன்னுடைய அன்பு கணவனுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் செய்து கொடுக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இதை கொண்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த அற்புதமான ஆடையை அணிந்து கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண் அழகனாக இந்த சமூகத்திற்கு காட்சியளிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நேரம் நெருங்கிவிட்டது. நாளை இதன் தொடர் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வரலாறுகளையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. அன்புக்குரியவர்களே, கேட்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ஹக்கானி சொல்லுவார்கள், நேர்த்தியாக இருக்க வேண்டும். குரங்கு கையில ஒரு ஆள் தராசை கொடுத்தாங்க, பண்ணு இருக்க சொல்லி இருக்கிறான். பண்ண கொஞ்சம் கூட இருந்துக்கு, பண்ண இந்த பக்கத்து கொஞ்சம் பிச்சு திண்டுச்சான், சரியா போயிரும். அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் கொஞ்சம் கூட இருக்கும், அதை கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, இதை கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, அதை கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, கடைசியில பார்த்தா வெறுந்தட்டு மட்டும்தான் இருக்கு இல்லையா? அப்ப இந்த வரலாறுகளை சரியாக நிறுத்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். இல்லை என்றால் வரலாற்றை அழிப்பதற்கு ஒரு சமூகம் ரெடியாக இருக்கிறது. எனவே வரலாறு தெரிகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه اجمعين. والحمد لله رب العالمين. صدما سلام چلو صلوات چلو. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.